ஆளுநர் வழக்கில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதிரடியான இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது ஒப்புதல் என்பது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன மசோதாக்கள், அந்த 10 மசோதாக்கள் என்பதை பார்க்கிறோம். கால்நடை பல்கலைக்கழக திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றமானது ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அதேபோல மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் வேந்தராவதற்கான மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சரை வேந்தராக்கும் மசோதாவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ஆம் திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. அதேபோல கால்நடை 2ஆம் திருத்த மசோதாவுக்கும் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மீன்வள பல்கலைக்கழக 2வது திருத்த மசோதாவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 மசோதாக்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.